முந்திரி கொத்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கேரளா பார்டர்லலாம் செய்ற ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட். இது பார்க்கறதுக்கும், செய்றதுக்கும் கிட்டத்தட்ட சுழியன் மாதிரி தான் இருக்கும். ஆனா, பச்சை பயிறு வச்சு நல்ல வாசனையா செய்ற பூரணம் தான் இதுல வித்தியாசம். இது செய்றதுக்கு 1 கப் பச்சை பயிறு எடுத்து, நல்ல அடி கனமான பாத்திரத்துல சேர்த்துட்டு, மிதமான தீயில வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா உள்ள வரைக்கும் வறுபட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால வாசனை வந்தப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். இது ஒரு தட்டுல ஆற வச்சுட்டு, அதே பேன்ல மிதமான தீயிலேயே தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்து, இதுவும் நல்லா பொன்னிறமா வாசனையா ஆற வரைக்கும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ ஆறுன பச்சை பயிர மிக்ஸில எடுத்துட்டு, அதுல 3 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தா தான் சாப்பிட நாக்குல ஒட்டாம இருக்கும். இத ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு, அதுல வறுத்த தேங்காய், சுக்கு பொடி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்ப 1 கப் பச்சை பயிறுக்கு 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சூடு பண்ணுங்க. கரைஞ்சு பிசுக்கு பதம் வர வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். இப்ப இந்த வெல்லப்பாக வடிகட்டி பச்சை பயிர் பொடியில சேர்த்துருங்க. சூடா இருக்கும்போதே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்துடுங்க. அப்புறம் கையில நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு தடவையும் கையில நல்லா எண்ணெய் தடவிக்கணும். அப்பதான் ஒட்டாம வரும். இப்ப மேல் மாவுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு, தண்ணி சேர்த்து கோட் பண்ற அளவுக்கு மட்டும் கரைச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் கிறிஸ்பா வரும். அப்புறம் உருட்டி வச்ச 3 பச்சை பயிறு உருண்டைய இந்த மாதிரி ஒண்ணா எடுத்து அப்படியே மாவுல சேர்த்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெயில போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் பொன்னிறமா ஆற வரைக்கும் பொரிச்சுட்டு, எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு ஒரு கிச்சன் டிஷ்யூ மேல எடுத்துக்கணும். இதே மாதிரி ஃபுல்லா பொரிச்சு வச்சுட்டா 10 நாள் தாராளமா வெளியிலே வச்சிருந்தா கூட கெடாம இருக்கும். மொறு மொறுன்னு வாசனையா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த முந்திரி கொத்த ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.